குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஸ்பெஷலாக ஒரு மசாலா பொடி சூடாக வாங்கி அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த ஓமப்பொடியெல்லாம் போட்டு தரத்துங்க. அதில் வெங்காயம் மிளகு எல்லாம் போட்டு கொடுத்தாரு. நம்ம லைஃப்பில் ஏதாவது நல்லதாக இருந்தால் அந்த ரசத்தில் இருக்கிற மாதிரி கிரேவியில் இருக்கிற மாதிரி எல்லாமே நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும். கெட்ட விஷயத்தை அதுக்கு மேலே இருக்கிற ஓமப்பொடி மற்றும் பானிப்பூரில் இருக்கிற பூரி மாதிரி உடச்சி தூளாக்கி அதையும் சந்தோஷமாக மாற்றிடணும். அப்போ நம்ம லைஃப் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ எதுக்கும் கலங்காதீங்க, எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துக்குவோம். ரசம் பூரி பானிப்பூரி ரசப்பூரி பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணேன். நீங்களும் கொஞ்சம் கிளைமேட் இது வந்தால் சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.